நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 10வது நாளென்று இந்த நாளிலே நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம் என்றால், ஏராளமானோர் என்னிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். நீங்கள் கடன் வாங்கியவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், கடனாளிகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், ஆனால் கொடுத்து ஏமாந்தவர்களுக்காக ஏன் ஜெபிப்பது இல்லை என்று பார்த்து கேட்டவர்கள் உண்டு. இந்த நாளிலே பணம் கொடுத்து திரும்ப பெற முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும், ஒருவேளை கொடுத்து ஏமாந்த நிலையில், அல்லது கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு ஓடியவர்கள், அல்லது நீங்கள் பணம் கொடுத்திருக்கிறீர்கள், அதை வாங்க முடியாத நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கிட்டத்தட்ட 49 பேர் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்க வேண்டும், நகை கிடைக்க வேண்டும், நிலம் கிடைக்க வேண்டும் என்று தங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுடைய விவிலியத்தை நீங்கள் திறந்து வையுங்கள். அந்த விவிலியத்தை திறந்து யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்தை எடுங்கள். யோபு 42 அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் இந்த விண்ணப்பத்தை படிவத்தை நீங்கள் வைத்து விடுங்கள். அதோடு யாரிடம் நீங்கள் காசு கொடுத்தீர்களோ, யாரிடம் கொடுத்து ஏமாந்தீர்களோ அவர்களுடைய பெயர்களையும் எழுதி இந்த பகுதியில் வையுங்கள். இறைவன் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்களோ அதை ஆண்டவர் கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மெழுகுதிரிகளையும் நீங்கள் ஏற்றி வையுங்கள். மெழுகுதிரிகளை ஏற்றி வைத்து உருக்கத்தோடு பாரத்தோடு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே ஜெபிக்க இருக்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் யோபுவுக்கு இருந்தவற்றையெல்லாம் 2 மடங்காக மாற்றினார். நன்றாக கவனிங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நாம் காசு கொடுத்தவர்கள் ஒருவேளை உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழலில் மாட்டி நிற்கக்கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, 2 மடங்கு ஆசீரை ஆண்டவர் கொடுத்தார். அவர் இழந்து போனவை 2 மடங்காக கிடைத்தது. அது கிடைப்பதற்கு காரணம் தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆகவேதான் நீங்கள் யாரிடம் கொடுத்தீர்களோ அவர்களுடைய பெயரை நான் எழுதி வைக்க சொன்ன காரணம் இதுதான். நீங்கள் எழுதி வைத்து ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கான பதிலை தருவார். ஆகவேதான் இயேசுவே இதோ யோபுவுக்கு அனைத்தையும் 2 மடங்காக கொடுத்தீர். அதே போல நாங்கள் இழந்து போன செல்வத்தை, நாங்கள் இழந்து போன நகையை, நாங்கள் இழந்து போன பணத்தை, கொடுத்து ஏமாற்றப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய இவற்றை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தாரும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பவரே இயேசுவே, இதோ பிறர் உதவிக்காக எங்களிடம் வந்து நின்ற அந்த தருணத்திலே நாங்கள் காசை அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்களுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும், எதற்காக எங்களிடம் பணம் வாங்கினார்களோ அந்த கருத்து அவர்களுக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுத்து உதவினோம். ஆண்டவரே, இதோ இப்பொழுது கொடுத்த காசை எங்களுக்கு கிடைக்கவில்லை, கொடுத்த காசு திரும்பி வரவில்லை, நாங்கள் ஏமாற்றப்பட்ட நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவரே, நாங்களும் வேதனையோடு நிற்கிறோம். நாங்கள் ஒரு இடத்திலிருந்து வாங்கி அவர்களுக்கு கொடுத்தோம், அல்லது கணவனுக்கு தெரியாமல் கொடுத்தோம், அல்லது பிறருக்கு தெரியாமல் கொடுத்தோம், உறவுகளுக்கு தெரியாமல் கொடுத்தோம். இந்த நேரத்திலே நாங்கள் மாட்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோது நேரத்திலே அவர்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொடுவீராக, ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, கொடுத்த காசு திரும்பி கிடைக்க 2 மடங்காக கிடைக்கக்கூடிய ஆசிரை உருவாக்கி தருவீராக, 2 மடங்காக தரக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி தருவீராக. இயேசுவே, இது உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை பற்றி பிடிக்கிறோம், உண்மையை பற்றி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான வழியை இன்று நீர் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று 10வது நாள். கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள், அதாவது காசு கொடுத்து ஏமாந்தவர்கள், கொடுத்த காசு திருப்பி கிடைக்கவில்லை என்ற நிலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இந்த கல்வாரி பலியை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து இறை ஆசீர் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று இன்று நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஏராளமானோர் வெவ்வேறு இடங்களில் நின்று இருந்து இந்த திருப்பலியையும் ஆராதனையும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு அருள் ஆசீரானது நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம், உடல் நலம், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வம், ஜான் பிரிட்டோ இறந்து போன ஆண்மேலை பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரினி மினியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், சிஸ்டர் யூஜின் நிர்மலா சர்க்கரை நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக, மரிய ஜெஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், டேனியல் ருஃபஸ் 10th வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும், ரூபி அனனியா கணவர் தூய்மையான வாழ்வு வாழ,
மகள் பாவ மன்னிப்பு பெற்று நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த மகளாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும், மெர்லின் வாசன் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், ரீகன் தொழில் ஆசிரியருக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு இணைந்து நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியின் ஆசிரை பெற தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமரே திருமகனின் உயர்மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளினீரே. உமது இரக்கச் செயலை எங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவிசாய்த்தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்குள் சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டில் உன் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்துவிட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள். தொழுநோயாரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே அவ்வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்ததற்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று காசு கொடுத்து, நகை கொடுத்து, பொருள் கொடுத்து அது திரும்ப கிடைக்காத நிலையில், கொடுத்து ஏமாற்றப்பட்டோமே, வஞ்சிக்கப்பட்டோமே என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலியில் காணிக்கையோடு இணைந்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் இரத்த துளிகள் இவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுக எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகி இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினாலும் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்துமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்குழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும்படி திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று திருத்துதர்களுக்கு அளித்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக இந்த உலகை தேடி வந்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் துவைக்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உண்ணாமம் நூதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உண்ணாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே.